மந்திரி ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேம்மா. பார்க்கும்போதே தெரியும். சரி. அகத்தினாளுக்கு முகத்துல தெரியும். அவுத்து விட்டு எல்லாமே தெரியும். அது தெரியுதா? அவுத்து விட்டு எல்லாமே தெரியும். உணவு வாங்குறதுக்கு தெரியுமா? அது மட்டும் தான் தெரியாது. வாயால சிரிச்சவன சொல்றது கேளு. வாயாவு சரின்னு சொன்ன சிரிப்பு கிடையாது. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பொம்பளை சிரிச்சா போச்சு, புயலை விரிச்சா போச்சு. பொம்பளை எதுக்கு சிரிக்கணுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாத்துக்கும் சிரிக்க கூடாது. அப்படி சிரிச்சா அதுக்கு வேற பேரு. இப்ப சொன்ன அவுசாரின்னு அந்த மாதிரி சூத்த அவுசாரி வாயேஸ்வரி பேரு உண்டு. எந்த அவுசாரின்னு எனக்கு ஒண்ணுமே அப்புறம் நீ பொம்பளை வணக்கம் என்று சொன்னால் வாழ்வு தரும். என்னைக்குமே வந்து ஆம்பளைங்க தான் அடிப்பாங்க, பொம்பளை எனக்கு அடிக்க கூடாதுமா. இல்லப்பா, அடிக்கிற மாதிரி பொம்பளைக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்க கூடாது. அதுக்கு ஆம்பளை தூக்கி போட்டு அடிப்பீங்களா? அடிப்போம். உங்களுக்கு தான் மாலையர் மன்றங்க போன டக்கு அடிப்பீங்க. சரி மந்திரி, வணக்கம் என்று சொன்னால் வாழ்வு தரும். இப்படிதான் செழித்தோங்க. உலகத்திலே பெரும் மரியாதை. மரியாதையானது அடியில கேட்டா கிடைக்கிற பொருளா? காசு கொடுத்தா வாங்க முடியுமா? இந்த பொருள் ஒரு பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் வாங்கன்னு சொன்னா மரியாதை, வாடான்னு சொன்னா மரியாதை கிடையாது. அப்பேற்பட்ட மரியாதையானது இப்பேற்பட்ட சபையில எனக்கு கொடுத்தபடினால என்றென்றைக்கும் தீர்க்காயில் வெற்றி சுபேச்சு மரியாதனை வாய் வாய் என்று ஒரு வரமாறு கொடுத்திருக்கிறேன். நாடு என்றால் நாடு. நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி வட்டம். வட்டம். இன்னும் கச்சிராப்பாளையம். ஆமாம். என்ன நகர்? காமராஜர் நகரிலே கிராம மக்கள் அனுமானத்துடன் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒரு விழாவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது என்ன விழா தெரியுமா? காமன் அல்லப்பா, இதுக்கு பேரு காமட்டா சாமி. ஆமா, மன்மத நெருப்பு வைக்கிறாங்க பாத்தியா, அதுதான் காமன். புரியுதா? இந்த காமட்டா சாமியை மக்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். சரி, ஏன் இதை கொண்டாடுகிறார்கள்? அப்படி இல்லப்பா, இந்த தெய்வத்தை கொண்டாடக்கூடிய பெண்களுடைய திருவிழான்னு சொல்வார்கள். சரி, இந்த சாமி முதல்ல அடிப்பீடம் எங்க இருக்கு தெரியுமா? எங்கம்மா? இங்க அமர்ந்திருக்கக்கூடிய இந்த உருவத்துல யாரு தெரியுமா? யாரு? பார்வதியும் பரமசிவனும் தான். சரி, அதாவது படியளந்து கொண்டு வந்தார்கள் இருவரும். எங்க? ஆமா, படியளந்து கொண்டு வரக்கூடிய நேரத்துல கும்பகோணத்துக்கு பக்கமா திருமஞ்சனசேரின்னு ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துல வந்த உடனே பொழுதமானது அஷ்டமாகி விட்டது. உடனே இந்த ஈஸ்வரனுடைய உருவத்தையும் பார்வதியுடைய உருவத்தை மாற்றி இருவருமாக தானே ஒரு வைதோகிய உருவத்தை எடுத்து அங்க தங்கியிருந்தார்களாம். அப்ப அங்கிருந்த பிள்ளைகளை ஓடி தாத்தா பாட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்களே, சாப்பிடறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி வைதோகிக்கு பல்லு இருக்குமா? இருக்காது. அப்ப என்ன சாப்பிடுவாங்க? சைலண்ட் பின்னாடி பேசாதீங்க. ஏதோ கூழு கஞ்சி குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. மாவு தான் சாப்பிடுவாங்க. ஆமா, இன்னைக்கு இந்த சாமிக்கு அந்த மாதிரி தான் வச்சு பலகாரம், இட்லி, தோசை, இந்த பயிறு, இந்த மொச்சக்கட்டை, கொழுக்கட்டை, இந்த மாதிரி பொருள் தான் இந்த சாமிக்கு வச்சு படைப்பார்கள். அப்பொழுது அங்கே இந்த பிள்ளைகள் எல்லாம் கொண்டு கொடுத்துதான். ஏன் கொண்டாடுறாங்கன்னா, கல்யாணமாக ஒரு பெண்ணு இருந்தால் அந்த பெண்ணுக்கு தோஷம்னு ஒண்ணு உருவாகி இருக்கும். தோஷம் இருந்தா இந்த தோஷத்தை கழிப்பதற்கு ஜோசியத்துல ஜோசியம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இந்த தோஷம் கழினா கும்பகோணம் பக்கத்துல திருமணஞ்சேரி இருக்கு, அங்க போனா தோஷம் கழின்னு சொல்வார்கள். புரியுதா? ஒரு பெண்ணு வயதுக்கு வராது இருந்து விட்டால் இந்த சாமி எடுத்து கொண்டாடினா வயதுக்கு வந்துருவாங்கன்னு ஐதீகங்கள். இது எங்க பக்கம் உண்மையில வருஷம் இந்த திருவிழா கொண்டாடுறது உண்டு. அதனால அதுக்காக பெண்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வரி சேர்த்து இன்று ஓரிரவு இந்த காமராஜ் நகரிலே திருவிழா ஏற்படுத்திருக்கிறாங்க. சரி, அதற்காகத்தான் நடக்கும். அதற்காகத்தான் சபை அங்கு கூடி இருக்கிறது. நான் கூட ஒரு 2 வேளை சோறு போட்டேன், கருவாட்டு குழம்பு வச்சிருந்தாங்க, தின்னுட்டு படுத்துவாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா தெரியும் தூங்கலாமே. அதுக்கு ஏன் அங்க வீட்லயே தூங்கலாம்? இங்க அங்க தூக்கம் வர மாட்டேங்குது, புழுக்கமா இருக்குது. வரும் தூங்குறாங்க பாருங்க. சரி, சரிப்பா. ராரி ராரோ இறைவா, ராரி ராரோ இறைவா,
விட்டான் தெரியுமா? என்ன செய்தார்? ஆண் பொம்மையாகவும் பெண் பொம்மையாகவும் 2 பொம்மைகளை உற்பத்தி செய்து விற்பனம் செய்து பலூன்ல காத்து விட்டு விளையாடுவது போல நம்மள உலகத்தில் விளையாட விடுகிறார். சரிதான். இந்த பலூன் காத்திருக்கிற வரைக்கும் நல்லா பறந்து செல்லுமா? பறந்து செல்லும். ஒரு முள்ளில போய் விழுந்துட்டா அது பறக்கிறதுக்கு சக்தி கிடையாது, காத்தால போயிடும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். இந்த காத்திருக்கிற வரைக்கும் நீ ஆடலாம், பாடலாம், நடக்கலாம், சம்பாதிக்கலாம், எல்லாம் போயிடலாம். சரி. இந்த காற்றானது வெளியேறி விட்டால் இதுல ஒண்ணுமே கிடையாது, பணம்னு சொல்லுவான். அப்ப அந்த காத்திருக்கிற இது மாறி மாறி வரும் மாநிலத்தில்தான் இது மண்ணில் ஒரு நாள் மறைந்து போகும். இது நாடு மூடலாம் நமக்கு என்னவா? நம்பின வாழ்க்கையே பகல் கிணவாகும். மாறி மாறி வரக்கூடிய திராகம் இது. மாறி மாறி வரக்கூடிய திராகம். மாறி மாறி வரும் மாநில திராகம் அல்லவா? இது கடைசியில் என்ன செய்து மண்ணில ஒரு நாளைக்கு மறைஞ்சே போகும். இது மண்ணில் ஒரு நாளைக்கு மறைஞ்சுமே போகும். இந்த நாடும் உடலால நமக்கு என்ன லாபம்? இந்த உடம்பே நாத்தம் பிடிச்ச உடம்புன்னு சொல்றான். என்னென்னமோ செண்டு போட்டு செண்டு அடிச்சுக்கிறாங்க, சோப்பு போட்டு குடிக்கிறாங்க, என்னென்னமோ செய்யறோம். எல்லாம் செஞ்சாலும் இந்த மனிதனுடைய உடம்பு பூரா நாட்டம் பிடித்த உடம்பு. அதுக்கு செண்டலம் போட்டு அடிக்கிறதுல பண்ணினை எடுத்து தேய்ச்சிக்கிட்டு. சரி. நம்பின வாழ்க்கையும் பகல் கிணவாகும். நம்பின வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை. அப்ப என்ன சொல்லுவாங்க? பகல்ல கனவு கண்டா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. பலிக்குமா? இல்ல முன்னாடி சொல்லிருப்பாங்க, பெரியவங்க. மனிதனுடைய வாழ்க்கையே பகல் கிணவ போலத்தானே ஆகுமா? எப்படி? பகல் கனவு போல. ஆமா. இந்த மனிதனாகப்பட்டவன் இறந்த உடனே அவனுக்கு மறுபடியும் ஒரு பிறவி கொடுக்கிறார் கடவுள். எப்படி கொடுக்கிறான்னு சொன்னா, இந்த ஆவியானது நம்மளை வெட்டி பிரிந்த உடனே எங்கே செல்கிறது? மெய்யூர் செல்கிறது. மெய்யூர் சென்று மறுபடியும் பொய்யூர் வருகிறது. பொய்யூர் வந்து பையூர் வருகிறது. பையூர் மறுபடியும் பொய்யூர் வருகிறது. மெய்யூர் என்பது ஆகாயம், பொய்யூர் என்பது பூமாதேவி, பையூர் என்பது கர்ப்பப்பை. மெய்யூரில் இருந்து பொய்யூர் சென்ற இந்த ஆவியானது நம்ம இறந்த உடனே இந்த ஆவியானது ஆகாசம் செல்கிறது. அங்கே சென்ற உடனே தேவர்கள் அதை எடுத்து பாக்குறாங்க. நன்மை செய்திருந்தால் அதுக்கு மீண்டும் மறுபிறவி கொடுக்கணும், தீமையை செய்திருந்தால் அதுக்கு நரகத்தில் தள்ளிப்படுறான். அப்படி நன்மையை செய்தது ஆவிக்கு மட்டும் மறுபடியும் இந்த பொய்யூர் அனுப்பி, பொய்யூர் மறுபடியும் மெய்யூர் பையூருக்கு அனுப்பி, பையூர்ல இருந்து கோழி அவயங்காப்பது போல ஒரு தாயார் போல ஒரு குழந்தைய கருவறை சுமக்கிறார். 9 வாசலால் உருவாக்கிய கோட்டை கடவுள் பிறவி கொடுத்து இந்த கருவறை இந்த அவயங்களை கோழி அவயங்காக்குற மாதிரி காத்தாலும் இந்த கண்ணு, மூக்கு, செவி, கை, கால் எல்லாம் கடவுள் அங்கேயே படைக்கிறான். படைத்து 9 துவாரத்தை உற்பத்தி செய்கிறான் கடவுள். எத்தனை வாசல்? 9. இந்த 9 வாசலுக்கு நீ முதல்ல வரும்போதே அர்த்தம் சொல்லிவிட்ட எங்க இருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா மனிதனுடைய இந்த ஆவியானது பிரியக்கூடிய நேரத்துல ஒருவனுக்கு கண்ணால் ஆவியானது போய்விட்டால் அந்த கண்ணு திறந்துகிட்டே இருக்குமா? ஒருவருக்கு இந்த வாயினால் ஆவியாக போட்டது போய்விட்டால் அந்த வாயானது திறந்தே இருக்குமா? உயிர் போனவங்க சில பேர் கெட்டியவருக்கு வாயானது உயிர் போயிடுச்சு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிராண வாழ்வானது இந்த 9 துவாரத்து வழியே வெளியேறிடுமா? ஆமா. சரி. ஆனா கடவுள் படைக்கும் போது தாயினுடைய கருவறையில இருக்கும் போது 11 துவாரத்தை வச்சு படைக்கிறான். நம்ம பிறக்கும் போது 2 அடைச்சிடறான். ஒண்ணு உச்சந்தலை, 2வது தொப்புள் கொடி. குழந்தை பிறந்த உச்சந்தலை பேசவே கூடாது. இந்த உச்சந்தலையை தொடும்போது குழந்தைக்கு அது ஒரு ஓட்டையை அடைச்சிடறான். இந்த தொப்புள் கொடி ஒண்ணு அடைச்சிடறான். இந்த 2 ஓட்டையும் அடைத்து 9 துவாரத்தோட நம்ம பிறக்கிறோம்.
சரி. ஆனா மனிதருக்கு மட்டும்தான். சரிதான். தேவர்களோ ரிஷிகளோ ரிஷிகளோ இவர்களுக்கெல்லாம் உயிரானது போனால் இந்த உச்சந்தலை வழியே போயிருமா. இதுக்கு பேரு அந்த கோஷம்னு பேரு. ஆமா. அப்போ இவருக்கு இப்ப மனிதருக்கு கண்ணால ஆவி போனா கண்ணு திறந்திருக்கும், வாயால ஆவி போனா வாய் திறந்திருக்கும். இவருக்கு இந்த உச்சந்தலை வழியே போயிருந்தா உயிர் போனா எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறீங்க. 1.5 மணி நேரம் வரைக்கும் இந்த ஆவியானது உச்சந்தலை வழியே போனா இந்த ரோமமானது அப்படியே தூக்கிட்டே நிக்குமா. ஆமா, அந்த முடியாகப்பட்டது. ஆமா, அதுலதான் கண்டுபிடிப்பாங்க இவருக்கு இந்த வழியா உயிர் போனது. அப்ப பிரதமரால் வளர்ந்து ஒரு மனிதன் இந்த பூமியில என்ன சுகத்தை கண்டோம்? பிறக்கும் போது ஏதாவது கொண்டுகிட்டு வந்தோமா? இல்ல. இறந்து சுடுகாட்டுக்கு போகும்போது கொண்டுகிட்டு போறோமா? நாம பிறக்கும் போது ஒண்ணும் கொண்டு வந்தது கிடையாது. இறந்து சுடுகாட்டுக்கு போகும்போது எதுவும் கொண்டுகிட்டு போவது கிடையாது. அப்ப மனிதருக்கு என்ன சொந்தம்? அம்மா பெரிய வீடு கட்டி வச்சிருக்க நாளைக்கு செத்தா கூட வரப்போதா? பொன்பொருளை சேர்த்து வைக்கிறாங்க, பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க, இந்த பொருள் எதுவுமே வராது. ஒரு மனிதன் பிறந்து ஒரு நாளைக்கு எத்தனை சுவாசம் அந்த மூச்சு இழுத்து இழுத்து விடுறா சொல்லி பார்க்கலாம். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த மூச்சு இப்படி இப்படி இழுத்து விடுறான்? 21,600 சுவாசம் எடுக்கிறான் மூச்சு இழுத்து இழுத்து 21,600 சுவாசம். இரவும் பகல வெயிலே போய் வேசாம். கருமுட்டி வந்து தாய் இருந்த பாசா கடவக்கம் போனாலே கட்டைக்கு நாசம். எந்த கடைக்கு போனா கட்டைக்கு நாசம். அந்த கடல் ஐயா இடுகாடுன்னு சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு போயிட்டாலே இந்த கட்டை அங்க போனா எல்லாம் போச்சு. அதுக்குதான் அப்பவே பாடி வச்சிருக்கிறான். இது எதுக்கு உதவாத கூடி, இது எதுக்கு உதவாத கூடி, இதுக்கு எத்தினை பாடி. இந்த கூட்டுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இருக்கிற வரைக்கும் என் இடத்த நீ சேர்த்துக்கிட்டேன், உன் மூட்டை சேர்த்துக்கிட்டேன், அதை வச்சுக்கிட்டான் இதை வச்சுக்கிட்டான் ஆவலா கண்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குறமே தவிர மனிதனா பிறந்தவனுக்கு மண்ணாசை மாலாத ஆசை. சாவர வரைக்கும் இன்னும் 2 காடி சேர்க்கலாம், ஒரு காடி சேர்க்கலாம்ங்கிற ஒரு ஆசை. பொன்னாசை வந்து பெண்ணாசை பிரியாத ஆசை. பொன்னாசை போனாலும் போகாத ஆசை. வெளிநாட்டுக்கு போயிட்டு கிலோமீட்டர்ல பவுண்டு கொண்டு வந்து வீட்டுல வச்சிருந்தாலும் ஜப்பானி அடியிற. இப்போ ஒரு நிலம் வாங்கும் போது இந்த நிலத்துல ஒரு பக்கத்துல எவ்வளோ கொஞ்சம் நிலம் இருந்தா அதையும் நம்ம இடத்தோட சேர்த்துக்கலாங்கிற ஒரு ஆசை இருக்கும். வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு 100 பவுன் கொண்டு வந்ததுனால இங்க சம்பாதிச்சு ஒரு 2 பவுன் எடுக்கலாங்கிற ஆசை இருக்குது. அதான் மண்ணாசை மாளாத ஆசை, பொன்னாசை ஒரு நாள் போகாத ஆசை, பெண்ணாசை ஒரு நாள் பிரியாத ஆசை. சாக போற வயசுல கூட பொண்டாட்டி பக்கத்திலே இருக்கணும். நம்மளுக்கு கிடைக்குமா தெரியல. சத்தமே பேசண்டா. இல்லம்மா பொண்டாட்டி என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துச்சு. நான் நினைச்ச சிறவையனா நாம இந்த நேரத்துல ஆட்டுக்காரன் முள்ள இங்க ஆடிட்டு இருக்கிறோம். சரி, ஆட்டுக்காரன் முள்ள எவன் ஆடிட்டு இருக்கிறானா? அம்மா சென்னை கூட்டு வர எதுக்கு உதவாத கூடி, இதுக்கு எத்தினை பாடி, எல்லாருக்கும் தனி வீடு அதை இருக்கு நமக்கு சுடுகா. எங்க இருக்குது வீடு? வீடா? சுடுகாடு சொன்னீங்களா? அதுதான் நமக்கு சொந்த வீடு. என்னைக்கு கொண்டு போய் வைக்கோங்க. அது வரை நம்ம சிரிப்பா யாருடா? முடியாது. அடி பாப்பா, அடி பாப்பா. நேரம் இப்ப கிடையாது, அதுக்கு ஆள் இருக்கு. எங்க புருஷர் இருக்கிறாரு. புருஷர் இல்லடா, புருஷர்.
தம்பி ஆண் பிள்ளையா பிறப்பது தவறு கிடையாது. ஆனா அப்புறத்தாலும் அறிவு இருக்க வேணும், பெண்ணா அப்புறத்தாலும் புத்தி இருக்கணும். ஒரு குடும்பத்தை கலைக்கிறான் பாரு, கூடிக்கிட்டே இருப்பான். உங்ககிட்ட ஒரு கோட்டருக்கு காசு இல்லாதது கெஞ்சுவான். அதுல கோட்டர்ல பாதி வாங்கி கொடுத்தா குடிச்சிட்டு மறுபடியும் ஒன்னே ஈத்து போட்டு அடிக்கக்கூடிய காலம். நண்பனா வீட்டுக்கு சேர்த்துக்கிட்டு போவ, கூடிக்கிட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு இருப்ப. உன் பொண்டாட்டி அவன் வச்சுக்குவான், உனக்கு தெரியாது. அது துரோகி. அது மாதிரிதான் அந்த நாடக காலையில கூட நல்லா கூடிக்கிட்டு இருப்பானு 4 பேர் சேர்ந்து பிச்சு விட்டுருவாங்க. ஏய் இங்க சொல்றது கேளு, பகமான நாய 4 பேரு கூடி ஒரு செட்டே பிச்சு விட்டுருவான். அது பிச்சு விடுறது அது அவன் குடும்பத்துக்கு ஆபத்து. ஒருவனை ஏமாற்றுவது நமக்கே பின்னாடி வரும். ஒருத்தன் பொண்டாடி கெடுக்க போனா நம்ம பொண்டாடி என்ன செய்தாரு உரத்தல் அவர் நன்மையும் செய்து விடு. பாண்டிய மன்னன் ஒரு மன்னன் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க. செயல தமிழோட நீங்க அடமை செல்ல சத்தம் போடாதீங்கப்பா. சேரன் சோழன் பாண்டியன் மூவேந்தர்கள் ஆண்ட நாடு. இந்த பாண்டிய நாட்டுல திறந்தமாக கொஞ்சம் கவனமா கவனிப்பா. பாண்டிய மன்னன் என்ன செய்திருக்காரு? திறந்தமாகத்தானே பூஜை செய்வாராம். அந்த பூஜைக்கு திறந்தமாகத்தான ஒரு வேடுவனை கொண்டு வந்து மாமிசம் கொண்டு வர சொல்வாராம் காட்டிலே சென்று. அப்ப இவன் திறந்தமாகத்தான பாண்டிய மன்னனுக்கு கறி சமைச்சு படைக்க வேண்டும் என்று இல்ல முதல் எடுத்து காட்டுக்கு போனானோ. காட்டுக்கு போற இடத்துல வேட்டையாட போறது போது அங்க காட்டிலே ஒரு புலியானது பசி தாங்க முடியாம 3-4 நாளா பட்டி கிடந்துகிட்டு யாருக்கு எடுத்தா சாப்பிடலாம் அந்த புலி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இந்த வேடுவன் போன புலி பாத்துருச்சு, நமக்கு சரியான இடம் கிடைச்சிக்கிச்சு, இதுதான் நமக்கு சமயம் அப்படின்னு அவனை துரத்திருக்கு. இவன் என்ன பண்ணிருக்கான்? ஐயோ என்ன யாருமே இல்லையா, காவுந்து செய்வருக்கு கடவுளே என்ன காவுந்து செய்வன்னு ஓடுறான் கத்திக்கிட்டே. இவன் ஓடக்கூடிய நேரத்துல ஒரு மாமரத்துல ஒரு ஆண் குரங்கும் ஒரு பெண் குரங்கும் அந்த மாமரத்துல உட்காந்து இந்த புலியா இருந்து வேடுவனை துரத்தி வரத கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கு. அப்ப பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொம்பளை மகன் என்னைக்குமே இறக்கம் உள்ள மனசு. அந்த பொம்பளை குரங்கு என்ன சொல்லிச்சான் ஆம்பளை குரங்கு கிட்ட, ஏங்க ஒரு மனுஷன் இந்த புலி துரத்திக்கிட்டு வருது, உயிர் போயிட மாட்டிருக்கு, பாவம் அது எப்படியாவது காவுந்து செய்யணும்னு சொல்லிச்சான். அப்ப 2 பேர் வந்து அவன் ஓடி வரும் பொழுது அந்த நுனி கிளையில மாங்கலையில உட்காந்து அந்த கிளைய அப்படியே வளைச்சு கொடுத்துச்சான். ஆமா. அப்ப இந்த வேடுவன் இந்த கிளைய பிடிச்சி மேல ஏறிக்கிட்டான். இந்த புலி மரத்தடியில வந்து படுத்துக்கிச்சு. எம்மான பசியோட அங்கேயே கிடப்ப, நீ கீழே இறங்கிதானே ஆகணும், உடனே விட போவது கிடையாது, சாப்பிடாத போன புலி படுத்திருக்கு. அப்ப மேல இருந்த குரங்கு என்ன செய்து மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் பறித்து வேடுவனுக்கு கொடுத்துட்டு இது புருஷன் 2 பேரும் காயை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சான். காயை சாப்பிட்டுச்சான். அப்ப இந்த புலி அம்மா என்ன பட்டி கிடப்பாரு, கடந்து பார்த்துட்டு அவன் இறங்கட்டான், நம்ம போவோம்னு சொல்லி இந்த புலி 2 கிளம்பிடுச்சு. அப்போ அந்த குரங்கு சொல்லிச்சான், ஐயா நீங்க போங்க அப்படின்னுச்சான். அந்த பெண் குரங்கிட்ட சொல்லிச்சான், என்ன என் நாட்டுல இருந்த காட்டை தாண்டி என் நாட்டுல கொண்டு விட்டு வந்துருங்க, எனக்கு பயமா இருக்குன்னு. அப்ப அந்த பொம்பளை குரங்கு என்ன சொல்லிச்சான், மன்னவா நான் மரத்திலே இருக்கிறேன், நீ இவரை கொண்டு காட்டை விட்டுட்டு வாங்கன்னுச்சான். அப்ப அழிச்சிட்டு போனானா. போகக்குள்ள இவன் என்ன நினைச்சிட்டு போறான், குரங்கு முன்னியாவும் இவன் பின்னியாவும் 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. இவன் போகக்குள்ள என்ன நினைச்சிட்டு போறான், பாண்டிய மன்னன் சென்றால் கறி என்னன்னு கேட்பாரு படைக்கிறதுக்கு, நம்ம கறி கொண்டு கொடுக்கல நம்மள கொண்டுட்டு வர பாண்டிய மன்னன் சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டே போனவன் முன்ன போன அந்த ஆண் குரங்க கையில வச்சிருந்த வில்லால ஒரே அடி அடிச்சான். அது அப்படியே மல்லாந்து விழுந்தது. அந்த இடத்துல கத்தியால் எடுத்து தோல் கை கால் நறுக்கி போட்டுட்டு அந்த கறி அப்படியே சுருட்டி ஒரு கவர்ல போட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டான். போயிட்டு பாண்டிய மன்னனுக்கு கொடுத்து வேட்டையாடுவதற்கு தாமதமாகி விட்டது மகாராஜான்னு கொஞ்சம் கொடுத்துருக்கான். சமைச்சு வாழைகளை போட்டு எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. இந்த பெண் குரங்கு மரத்துல உட்காந்துருந்த புருஷனை காணுமே, போனவர் என்ன காணுமேனு அழுதுகிட்டே வழியே வந்திருக்கு. வந்தவொடனே தோல் காலு வாழெல்லாம் கடந்துருக்குது. அடிச்சு மோதி அழுதுகிட்டு அந்த தோல்ல அந்த காலு தலையில அள்ளி வச்சு கட்டி தள்ளி தூக்கி வச்சுக்கிட்டு இவன் எடுத்துக்கிட்டு போன வேலை சொட்டு ரத்தம் போட்டு போச்சு. இந்த ரத்தத்தை அடையாளம் வச்சு கண்டுபிடிச்சு நேரா போயிருக்கு. போன உடனே இந்த பாண்டிய மன்னனுடைய அரண்மனைக்கு போயிடுச்சு. சரி இப்படியே விட்டதுல போய் ஏறி உட்காந்து அப்பதான் சொல்லுதான், பம்பர மலர்ந்த நாடு இது வாம்புலி பெருத்த காடு, ஆலைய புலி துரத்தி கண்டதே 2 கருங்குரங்கு கெடுகெடுந்து கொம்பத்தாங்கி 3 நாள் 6 பொழுதாக காய்களை தான் பூசித்து கனிகளை கொடுத்து வழிகூட்டி விட வந்து என்ன மன்னவரை கொண்ட பரிகார பாண்டிய சிவமானு அந்த மூட்டையை போத்துன்னு கீழே போட்டுதான். அப்ப பாண்டிய மன்ன பார்த்துக்க அந்த குரங்கு வந்து சொல்லி அழுதிச்சான். நடந்ததை போறான். அதாவது படுபாவி 5 அறிவு படைத்த ஒரு குரங்கு உன்னை உன் உயிரை கவர்ந்து செய்தது, உன்னை வழி கூட்டி விட அனுப்பிவிட வந்த குரங்கு இந்த மாதிரி கொள்ளலாமாடான்னு அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க.
ஏன் சொல்ல வந்தேன்னா, ஒரு மனிதனா பிறந்தவன் ஒருவனுக்கு நல்லது செய்ய நினைக்கணுமா, ஒருவனுக்கு தீங்கு நினைக்க கூடாதா, ஒருவன் சேர்ந்து இருக்கிறத பிரிக்க கூடாதா, ஒருவன் கூடி இருக்க கூடாத கெடுக்க கூடாதா, ஒரு குடும்பத்தை கெடுக்க கூடாது. ஒரு குடும்பத்தை கெடுத்தான்னு சொன்னதால் அது கட்டாயம் அது அவனுக்கு ஆகும், அவனுக்கு எடுத்துரும். சரி, தாய் தந்தைய புள்ள அடிக்கிறான்னா உன் புள்ள ஒன்னு அடிக்கும், விட்டுறாது. வாழ்க்கைன்னா அப்பத்தான் சொன்னா 7 ஜென்மத்துக்கு அந்த பக்கம்னா. இப்ப அப்படி கிடையாது. பசுமாடு கண்ணு போடுதுன்னா, பசுமாடு 5 அறிவு உள்ள பசுமாடு, 5 அறிவு உள்ள பசுமாடு கண்ணு போட்டுச்சுன்னா கொஞ்சம் நாளாகி போச்சுன்னா காலகண்ணா இருந்தா தாயின்னு தெரியாது, தாய் மேலே போய் ஏறுமா. அது அறிவில்ல. இப்ப அது மாட்டை விட 5 அறிவு ஜீவனை விட மனுஷன் மோசமாயிட்டான். உண்மைதானே ஐயா? அதான் ஒரு ராஜா ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்து, ரொம்ப நாளா குழந்தை இல்லையா, சரி, பிள்ளை இல்லாத இவ்வளவு சொத்து பத்து ஆடுறதுக்கு பிள்ளைகளோட மனசு நினைச்சு அழுதுகிட்டு இருந்து காசு கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி வந்து வளர்த்தானா. காசுக்கு பிள்ளை வாங்கி வந்து வளர்க்கும் போது அவளுக்கு கூட ஒரு நாயை வளர்த்தாரா. சரி, இந்த நாயை வளர்த்து வளர்க்கும் போது ஊர்ல இருக்கணும் என் நெண்டு விடா இருப்பானா, யாரு அப்பா அம்மா பெருக்கல உன்னை காசுக்கு வாங்கி வந்து வளர்த்தாங்கன்னு சொல்லிருக்காங்க. இவன் நமக்கு தான் சொத்து பத்து நம்ம பேரை எழுதி வச்சாரு, திமிர் பண்றது இருக்கிறான். கடைசி நேரத்துல அந்த வளர்த்த ஆளு செத்து போயிட்டான். செத்து போட்டனுக்கு இவன் குடிச்சு எங்கேயோ போய் கிடக்குறான். இவனை தூக்குறதுக்கு ஆளு கிடையாது. இவனை தூக்கி கொண்டு சுடுகாட்டுக்கு போகும்போது அவன் சோறு போட்டான நாய், அந்த நாய் கத்தி கத்தி கதறி மண்ணுல வைக்கிற வரைக்கும் சுத்தி 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 குழிமோட்டை கத்திக்கிட்டு வந்துச்சான். ஏன்? அவன் போட்ட ஒருவேளை சோறு. சோறு தின்னதை நினைக்காத ஜென்மம், சோறு கொடுத்தவனை நினைக்காத ஜென்மம், வளர்த்தவனை நினைக்காத உலகமா போயிடுச்சு. அதாவது கடலூர் மாவட்டம் சித்தக்குடி வட்டத்தைச் சேர்ந்த பொடியூர் நகரத்திற்கும்படியான பொடியூர் நகரத்திற்கும்படியான நாடக பேராசிரியர் குமார் நாடகாசிரியர். அதல்ல ஐயா, அது காலையில. சரி, ஆண்கால பத்தி சொல்ல பகல் காலைக்கு ஆண்களா இருந்தாலும் இந்த பெண்கள் உடுத்துக்கூட ஆண்களை உடுத்துக்கிற சபத்து வந்திருக்குன்னு இதுக்கு பேரு சொன்னா தெரியும். சொன்னால் விளக்கமாக நாடுகள் என்பது 56 தேசம். இந்த 56 தேசத்திலே ஒரே பிரிவானது எங்களுடைய பட்டணமா? கிரிவரிஜாபுரி பட்டணம். இந்த கிரிவரிஜாபுரி பட்டணத்தை நீதியோடு நேர்மையோடு அரசாட்சி செய்து வரக்கூடிய என் பதி என்று சொல்லக்கூடிய மன்மரியா தெரியுமா? வீரச்சந்திரன். ஏன்னா இப்பேற்பட்ட பொண்ணு கொண்டு போய் அம்மா அழகா இருக்குது, எவ்வளவு அழகா இருக்குது. அதாவது கிளியை கொண்டு போய் குரங்கு கையில கொடுத்த மாதிரி இந்த அம்மா இருக்கிற அளவுக்கும் அவன் இருக்கிற அந்த என்ன முஞ்ச வீரச்சந்திரன் இந்த பொம்பளை கொண்டு போய் அவனோட போய் கொடுத்துக்கிறாங்க பாரு. அதுதான் கடவுளை பாரு, பாட்டானுக்கும் குரங்குக்கும் வித்தியாசம் தான். மந்திரி இப்படி கல்யாணம் செய்து வெகு காலமா இருந்து ஒரு வீட்டில என்ன இருந்தாலும் அழகு தெரியுமா ஐயா? வீட்லயா நல்ல துணிமணி நகனட்டு இதுதான் நல்லா இருக்கும். அது கிடையாது. பிள்ளை இல்லாதவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாதுன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா,
என் பதி என்று சொல்லக்கூடிய மன்னவரை கல்யாணம் செய்து எனக்கு சொல்ல வேணாம். பாவி வைத்திடி அம்மா எனக்கு ஞான பெற்ற ஒரு பிள்ளை பிறந்திருந்தா நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கு கிடைக்கிற தொல்லையா இருக்கணும். நாங்க செத்தாலும் கொல்லி வைக்கணும் கூட வைக்கணும்னா வட்டியில மலடி வருடி ஒரு சொல்வது பாலமுருகா தாழம்பு வாசனைக்கா என்ன பெத்தெடுத்த சண்டாளியே இந்த தங்களோட கூந்தலுக்கு எனக்கு தானே பொருத்தம்னு நான் தங்க மடிக்கோலி நான் தாழம்பு நான் எடுத்தான் நாளைக்கு தாழம்பு நான் எடுத்து என்ன பெத்தெடுத்த மாதாவே என் தலையில சுடுனதும்
இன்னைக்கு அந்த தாழம் பூவெல்லாம் இன்னைக்கு தாதப்பாமா மாறுதம்மா, என் தங்கால சுத்துதம்மா, என் தலை மேல கொத்துதம்மா. இன்னைக்கு சின்ன ரொம்ப பூவுக்கும் என்ன பெத்தெடுத்த சண்டாளியே, இந்த செல்லலோட கூந்தலுக்கும் அது சிறப்பா இருக்குமுன்னு செல்லா மலிக்கோடி சின்ன ரொம்ப பூ எடுக்கும். இன்னைக்கு நான் சின்ன ரொம்ப பூ எடுத்து என் சரசிலிய வச்ச குத்தான். இன்னைக்கு அந்த சின்ன ரொம்ப பூவெல்லாம் இன்னைக்கு செருப்பாமா மாறுதம்மா, இந்த செல்லால சுத்துதம்மா, என் சரசு மேல கொத்துதம்மா. எம்மன உள்ள மடிச்சு கட்டிய என்ன பெத்தெடுத்த சண்டாளிய என் உள்ளடக்கி இந்த ஊர்ல நான் ஒதுங்கி நடந்தாலும் என்ன பெத்த அம்மா நான் ஒழுங்கா பொழைச்சானா. இவனுக்கு இந்த ஊர்ல உள்ள தானா இந்த சண்டாளி என்ன பார்த்து எனக்கு ஊராரி பேரு வைப்பா, எனக்கு ஊர்ல நாயம் வைப்பா. அம்மா அழுத்து புள்ள இன்னும் 15 கையில கொடுக்கடி கொண்டு வரா. இன்னைக்கு நான் பட்ட மடிச்சு கட்டியே என்ன பெத்தெடுத்த சண்டாளி என் பாவாடைய உள்ளடக்கி உங்ககிட்ட நான் பார்த்து நடந்தாலும் என்ன பெத்தம்மா நான் பதமா போயிச்சாலும். இந்த ஒரு பங்காளி கூட்டம் எல்லாம் எனக்கு இனிமே பாவியா பேர் வைப்பா, எனக்கு 10 ஒரு நாயம் வைப்பா. இன்னைக்கு நான் காட்டிலேயே பூத்திருந்தேன் என்ன பெத்தெடுத்த மாலாவ நான் காசல் அறிவா சாப்பு உங்க விட்ட நான் காலையில பூக்காத என்ன பெத்த அம்மா நான் காலம் தப்பி பூத்ததால இந்த ஊர்ல என்ன கண்டா மதிப்பில்ல. என்ன பெத்தம்மா காசல் அறிவாசம் இல்ல. எம்மன நிலத்திலேயே பூத்திருக்கான் என்ன பெத்தெடுத்த சண்டாளி அன்னைக்கு லேசலரி எங்கம்மா ரோசா போ கூட்டான நேரத்தில பூக்காத என்ன பெத்தெடுத்த சண்டாளி அன்னைக்கு நேரம் தப்பி பூத்ததால இன்னைக்கு நின்னா மதிப்பில்ல. இன்னைக்கு லேசலரு வாசம் இல்ல. இன்னைக்கு கொடிக்க முடியல என்ன பெத்தெடுத்த மாதாவ இன்னைக்கு கோலம் போட்ட திண்ணையில அம்மா எனக்கு குந்தி கணக்கு எழுத ஒரு குழந்தை இல்ல பாவியான. எம்ம நான் நிலத்திலேயே பூத்திருக்கேன் எம்ம நீங்க புள்ளியா மூளையில என்ன பெத்தெடுத்த சண்டாளியே நம்ம நீங்க புள்ளி போட்ட திண்ணையில எனக்கு பொருத்தமா கணக்கு எழுத
இந்த சண்டாள சீமையில நான் ஒரு பிள்ளை இல்ல பாவையானு யமர காத்திய மாசத்துல என்ன பெத்தெடுத்த சண்டாளிய இன்னைக்கு கருக்கால வேலையில அந்த கள்ளி வயசுலயா நான் ஒரு கருவா தரிச்ச நேரம் நம்ம கட்டடத்துக்காக மண்ணு என்ன பெத்த மணி ஒரு கணக்கான கேட்டு இருந்தா அந்த கணக்கான சண்டாள அன்னைக்கு கணக்கு இல்ல இன்னும் இருந்தா சண்டாளின் ஒரு காயா செலவு தின்னு என்ன களைச்சி தொலைச்சிருந்தா பாவி நாண்டிக்கு களைஞ்சி தொலைஞ்சிருப்பேன் என்ன மரம் கடலுக்கா போயிருப்பேன் இன்னைக்கு அந்த கடலு தண்ணியில இந்த கள்ளி கோரி சொல்லிய நான் களைச்சி படுத்திருப்பேன் யமன பங்குனி மாசத்துல என்ன பெத்தெடுத்த மாதாவ நான் பாட்டுவ வேலையில அந்த பாவி வயிற்றுலயும் யமன பதிரா தரிச்ச நேரம் நம்ம பட்டணத்துக்கு ஆகுமன்னு என்ன மணி ஒரு பாப்பான்னு கேட்டிருந்தான் அந்த பாப்பான சண்டாள எனக்கு நேரம் பத்தாதுன்னு சொல்லியிருந்தா நீ ஒரு பச்சை தவைய தின்னு என் அம்மா என்ன பார்த்து களைச்சிருந்தான் அன்னைக்கு இந்த பாவி களைஞ்சிருப்பேன் நான் பள்ளத்துக்கா போயிருப்பேன் நான் பள்ளத்து தண்ணியில இந்த பாவி குறைய சொல்லி நான் படுத்து வரைக்கும் இருப்பான்